அணையிலிருந்து நம்முடைய பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் தமிழக அரசின் சார்பாக முல்லை பெரியார் அணை நீரை திறந்திருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான விஷயம். போதிய மழை இல்லாத காரணத்தினால் கிட்டத்தட்ட 45 நாட்கள் கழித்து திறந்திருக்கின்றோம். இருப்பினும் போதிய நீரை பாசனத்துக்கும் மக்களுக்கும் குடிநீருக்கான நீரை நிச்சயமாக முல்லை பெரியார் அணையிலிருந்து நாம் பெற்றுக் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ முல்லை பெரியார் அணையிலிருந்து கழிவுநீர் வந்து அதிகமாக கலக்குது. தேனி மாவட்டத்துக்கு கழிவுநீர் தான் வருது, குடி தண்ணீருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குல்ல. 40 ஆண்டு காலமா அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு. கடந்த திமுக அண்ணா திமுக ஆட்சியிலேயும் இருந்துச்சு. அவங்க ஆட்சியாளரும் வந்து பார்த்தாங்க, அதுக்கு முடிவு கட்டலை. அதுக்கு பிறகு கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒன்றுக்கு பலமுறை அதை பார்வையிட்டு இன்றைய தினம் கூட அது எப்படி பொசிஷனில் இருக்குங்கிறத பார்வையிட்டு, அதே மாதிரி கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தை சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ரெவன்யூ மினிஸ்டர் அனில்குமார் அவர்களையும் சந்தித்து இது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த மனுவில் என்ன சொன்னோம், நீங்கள் எங்களுக்கு குடிநீரை கொடுக்குறீங்க, நாங்கள் மாற்றா அந்த குடிநீர்லேருந்து சாகுபடி செய்யப்பட்ட காய்கறி, பால், இறைச்சி போன்ற அத்தனை பழங்கள் போன்ற எல்லா பொருட்களையும் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க கழிவுநீர் கலந்த நீரை கொடுக்குறப்ப நாங்க எந்த சுத்தமான காய்கறி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அரசியலுக்காக முல்லை பெரியார் அணை பிரச்சனையை எடுக்காம இரு மாநில மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கான வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனையா எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். குமிழி ஊராட்சியில் அதுக்கு தீர்மானம் போட்டு அந்த கழிவு நீரை சுத்தப்படுத்துறதுக்கான தீர்மானம் போட்டிருக்கோம்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை செயல்முறைப்படுத்தணும். செயல்முறைப்படுத்துற வரைக்கும் தமிழக வெற்றி கழக அரசு விடாது. இப்போ கேரள முதல்வர் முல்லை பெரியாறு குறித்து தமிழக முதல்வர் நேரில் சந்திச்சு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தமிழக முதல்வரோட நடவடிக்கை எந்தவா இருக்கு? தமிழக முதல்வரும் அங்க இருக்க முதல்வருக்கு அனுப்பிச்சிருக்காரு, கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. நீர்வளத்துறை தபால் அனுப்பிச்சிருக்காரு. கூடிய விரைவில் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் கேரளா நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து பேசுவார். அன்னை மேகமலையிலிருந்து அந்த 98 கிராம மக்கள் வெளியேற்றம் பருவமழை போய்த்து இப்போது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த பாசனம் இப்போது துவக்கும் போது 120 நாட்கள் கழித்து பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழையானது துவங்கிடும். இந்த அறுவடை நேரத்தில் அந்த பயிர்கள் சேதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகளுக்கு அந்த பயிர் பாதுகாப்பை எப்படி நீங்கள் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் கடினமான மழை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது அறுவடை காலங்களில் கடினமான மழை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கடினமான மழை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாகுபடி செய்யாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக சூழ்நிலை மாறுபடும். இனிமேலாவது விவசாயிகளுக்கு போதிய நீர் ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக நாம் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு வழிவகை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகமலையில 98 கிராம மக்கள் வெளியேறணும்னு பாரசு சொல்லியிருக்குங்க. இப்ப நீங்களும் மேகமலை மேட்டில் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்றைய பொழுது நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள், நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் மக்கள் போராட்டம், அது கடமை கொண்டு வருஷ நாடு மக்கள் போராட்டம், அது எதிர்கட்சிகளும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் 2 நாளுக்கு முன்பாகவே தமிழக அரசு சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் நம்ம போட போகிறோம் அப்படின்னு மாண்புமிகு நம்முடைய முதல்வர் சோசோ விஜய் அவர்கள் கூறிவிட்டார். நம்மளுடைய ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. தமிழக முதல்வர் மக்களுக்கான நல்லாட்சியை செய்து வருகிறார். இன்றைய இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக ஆட்சியில் எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு குறையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்துடன் நம்மளுடைய வனப்பகுதியிலிருந்து ஒரு மக்கள் கூட வெளியேற்றப்படக்கூடாது என்ற திடகாத்திரமாக நம்முடைய அரசாங்கம் செயல்படுகிறது. சீராய்வு மனுவை வருகின்ற வாரத்திலே உச்சநீதிமன்றத்திலே வலுவாக நாம் மனு செய்ய இருக்கின்றோம்.